மரணப்படுக்கையானார்கள், மூர்ச்சி ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் இரவு விடியற்காலம் 3:30 மணி இருக்கும். நர்ஸ் வந்து என்னை எழுப்பினாள். பிரதர், உடனே வாங்க, அம்மா இவ்வளவு நாள் மயக்கமா இருந்தாங்க, இப்ப மயக்கத்திலேயே காலமாகி விடுவாங்க போல இருக்கு, வாங்க, கடைசி நேரம், மூச்சொடுங்கும் நேரம், பக்கத்தில் இருங்க என்று சொன்னார். நான் ஓட்டமாய் ஓடினேன். என்னையும் அறியாமல் என் தாயின் காதில் அம்மா அம்மா என்று சொன்னேன். ஒரு கணம் என்னை மறந்து, எத்தனை வயதானாலும் தாய் தாய் தானே, அம்மா என்று சொன்னேன். எத்தனையோ மணி நேரம் அல்லது நாட்கள் மதி மயங்கி இருந்த என் தாய் உடனே கண் விழித்தார். எப்பா என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அடுத்து என்ன சொன்னால் தெரியுமா? எப்பா நீ சாப்பிட்டியா? எப்பா நீ சாப்பிட்டியா? என் கையை இறுக பிடித்துக் கொண்டாள். எப்பா நீ சாப்பிட்டியாப்பா? தன் உயிர் போகும் நேரத்திலும் கூட மகனை தேற்ற வேண்டும் ஒரு எண்ணம். அதுதான் தாயின் உள்ளம்.